கஸ்தூரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன நிலைப்பாட்டோடு திருமாவளவன் இத பேசுறாரு? திருமாவளவனுடைய வியூகம் என்ன இருக்கு? இல்ல திருமாவளவன் அவர்களுடைய வியூகம்ங்கிறத விட கடந்த சில சந்தர்ப்பங்களாகவே திருமாவளவன் அவர்கள் பொது வெளியில அதிமுகவுடன் தங்களுக்கு எந்த விதமான விரோதமும் இல்லை, அவர்களுடைய எதிர்ப்பு முழுக்கவே பாமக பக்கம் தான் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும், அதிமுக இன்று கூட்டணியில் இணைந்ததுக்கான ஒரு மன வருத்தத்தையும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு தாங்க இருக்காரு. ஜீவா அவர்கள் சொல்றாரு அவர் அந்த பக்கம் போகவே இல்லைன்னு. ஆனா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரஸ் மீட்டா இருக்கட்டும், ஒரு காணொலியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவர் அதிமுகவோட செயல்பாட குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துட்டு வர்றாரு. விமர்சனம் செய்யறது இல்ல. அவங்க சங்கியா மாறிடக்கூடாது, அவங்க அடையாளத்தை எழுந்துடக்கூடாது, நாங்க அதிமுக பக்கம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, ஏன் 2 வருஷம் முன்னாடியே போயிருக்க கூடாதா? பார்லிமெண்ட்ல அதிமுக தனியா தானே நின்றாங்கன்னு. ஐயா, எல்லாருமே ஜெயிக்கதான் பார்ப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல்ல அனுபவசாலி. தனியா நிற்கும் பொழுது திமுக ஒரு ஏகோபித்த ஆதரவோட ஆதரவோ இல்லையோ, அது 2 பேர் எதிர்கட்சி பிளவுபடும் போது ஓட்டு சிதறுது, திமுகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது அவருக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு எனக்குமே தெரியும், அவருக்கு தெரியாதா என்ன? அவருடைய எம்பி பதவி, அவருடைய கட்சிக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அவர் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. இல்ல, அங்கதான் ஜீவா சொல்ற ஒரு புள்ளின்றது, அவரு அதிமுக கூட போகணும்னு விருப்பப்படலாம் வெற்றிக்காக. ஆனால் அதிமுக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இல்லையா? அவங்க உட்கட்சி பிரச்சனையில இருக்குது. டிடிவி தினகரன் டாமினேட் பண்றாரு அல்லது ஓபிஎஸ் டாமினேட் பண்றாங்க. உட்கட்சி பிரச்சனை, சட்ட ரீதியிலான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ எந்த நம்பிக்கையில அவங்க போவாங்க? அவங்க அரசியல்ல இப்ப வெற்றி பெறக்கூடிய இடத்துல இல்லன்றாரு. தேர்தல் வேற, அசெம்பிளி தேர்தல் வேற. இன்னைக்கு 2026ல என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்ற 2 பிரதான கட்சிகளை தாண்டி தான் மற்ற எல்லா கட்சிகளுமே அரசியல் செய்யணும். இதுல நான் யாருக்கும் குறைச்சி மதிப்பிடல. ஆனா இந்த 2 பிரதான கட்சிகள், இந்த 2 இயக்கங்களை தாண்டி தான் மற்ற அரசியல், அது காங்கிரஸாவே இருக்கட்டுமே, ஒரு காலத்துல முதலமைச்சர்களாக ஆண்ட மாநிலம் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு. அதனால அவங்கள சொல்றேன், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒண்ணு திமுக பக்கம் சாயணும், இல்லன்னா அதிமுக பக்கம் சாயணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அங்கதான் ஒரு லாஜிக் வைக்கிறாரு. இல்ல கஸ்தூரி, அங்கதான் லாஜிக் ஒரு ஜீவா வைக்கிறாரு. மக்களவை தேர்தலுக்கு போயிடலாமே. மக்களவை தேர்தல்ல பாஜக கூட கூட்டணியில இல்லையா? அவங்க அப்பவே விசிகா 3 தொகுதிகள்ல போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிச்சாங்க. பொது தொகுதி ஒன்ன கேட்டு வாங்கணும்ன்ற கருத்தியல் எல்லாம் உருவாகுச்சு இல்லையா? அப்போ 4-5 தொகுதியை கூட கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதிமுக கூட? இதெல்லாம் கருத்தியல் கொள்கை எல்லாம் பொது வெளியில பேசலாங்க. நம்ம யதார்த்தத்தை பார்ப்போமே. மக்களவை தேர்தல்ல மக்கள் மத்தியில யாரு, ராகுலா மோதியா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறாங்க. அதே மக்கள் அசம்பிளின்னு வரும்போது இளையா சூரியனா அப்படின்னு பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க. 2016ல விசிகே சொந்த சின்னத்துல நிக்கல. 2021ல சொந்த சின்னத்துல நின்று 4 இடத்துல, அதுல 3 இடம் ரிசர்வ்டு. திருப்போரூரை தவிர ஐ திங்க் 3 இடம் ஜெயிச்ச இடம் எல்லாமே ரிசர்வ்டு. 2 இடம் ரிசர்வ்டு. 2 இடம், 2 பொது தொகுதி, 2 பொது தொகுதி. காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர், நாகப்பட்டினம், 2 இது பொது தொகுதி. நாகப்பட்டினம், ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி. ஆமா. சோ அது அவங்களுக்கு இது 2021ல இருந்தே வன்னியரசு போன்றவர்கள் பொதுவெளியில இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு என்ன திருப்பி ரிசர்வ்ட விட்டு வெளியே வர முடியாதா, நாங்க பொது தொகுதி இல்லையான்னு. இங்க தெலுங்கானால ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு தெரியுமா? அதுல ஆந்திரால தெலுங்கானால விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டாங்க. அங்க நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இங்க நாங்க எங்களுடைய வீச்சை காட்டுறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இதை காட்டுறதுக்காக. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நேற்று பேசியது விரக்தியான பேச்சுதான். டீபன் கொடுத்து எங்களை ஏமாத்த முடியாதுன்னா என்ன? ஒரு இல்ல, நான் ஓபனா கேக்குறேன் கஸ்தூரி, டீபன் கொடுத்து ஏமாத்த முடியாதுன்னு யார பார்த்து சொல்றாரு? என்ன காரணம்? திமுகவை தாங்க. இந்த திமுக தலைமை இவங்களுக்கு அப்படி தீபன் கொடுத்து அப்படி நாம டீயும் பொறையும் யாருக்கு கொடுத்து ஏமாத்துவோங்க? மனிதர்களுக்கு இல்ல. ஒரு பண்ண தூக்கி விசிறி அடிக்கிறீங்க,
அதை நாங்க கவிக்கிட்டு போகணுமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை ரொம்ப மறைமுகமா அவர் சொல்லியிருக்காருங்க. கருத்து வேண்டாம், ஒப்பீடு சரியில்லை. அது அப்படிதான் அவர் அந்த ஆதங்கத்துலதான் கம்பீரமா இருக்காரு. அவர் எந்த இடத்துலயும் ஒரே நிமிஷம் இருங்க. அவரு சொல்லக்கூடிய நிலைப்பாடுன்றது தேர்தல் அரசியலுக்காக நாங்க இல்ல, கொள்கை அரசியலுக்காக பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அரசியல் சாசனத்தை அழிச்சிடுவாங்க. அம்பேத்கர் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறப்போ பாஜக ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு கிடையாது. அது திமுகவோ அதிமுகவோ தான் வந்து அந்த அரசியல்ல எடுக்கும். இங்க வந்து பாஜக நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த 2026ல கிடையாது. கூட்டணி வெற்றி பெறலாம், அந்த கூட்டணியில அவங்க வந்து ஒரு பகிர்வு வச்சுக்கலாம் இல்லைங்களா? பட் இங்க தனக்கு தங்களுடைய கொள்கைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து ஜெயிச்ச அந்த நிமிஷத்திலிருந்து இன்னைக்கு பேசலங்க, 2021ல இருந்து ஐயா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியில வந்து பொறுப்புகள் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நாங்க செய்ய மாட்டோமா, ஆட்சியில பங்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு எல்லாம் 4 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமா இன்னைக்கு மதிமுக என்ன சொல்லிட்டாங்க, 2 நாள் முன்னாடி தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 12 சீட் இருந்தாதான் எங்களோட கட்சி அங்கீகாரம் நிலைக்கும், அதனால எங்களுக்கு மினிமம் நாங்க வந்து 12 சீட்டு ஜெயிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தொகுதி பங்கீடு கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை திருமாவளவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இதை கேட்குறீங்க திரும்ப திரும்ப அப்படின்றதானே. அதிமுக கூட விசிகா போயிடுமா, தாவேகா கூட விசிகா போயிடுமான்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க இல்லையா? ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய தாவேகா கூட்டணியே அமைக்கல, அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமான்னு தெரியல, அவங்க கூட மேல கட்சிகள் வருவாங்க, அதை பார்த்து கேட்காம விசிகாவை பார்த்து ஏன் கேட்குறீங்கன்றதானே அவருடைய ஆதங்கம். அதனுடைய வெளிப்பாடு தானே இந்த கருத்து. காரணம் முள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. திமுக கூட்டணியில விசிகா ஒதுக்கப்படுவதும் ஒரு தொலைவுபடுத்தி வைக்கப்படுவதும் எல்லாருக்குமே தெரியும். நாம பார்த்துக்கிட்டு தானே இங்க இருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல. அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கோரிக்கைகளை வந்து மறுப்பதும், அவர்களுக்கான உரிமைகளை வந்து நான் இப்போ போன வாரமா கட்சி கொடியெல்லாம் புடுங்கி விட்டுட்டாங்க, செய்யூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர்ல. அதுக்கு ஒரு இவர் கேள்வி கேட்கிறாரு, யார் புடுங்கினது? அதிமுக புடுங்கினாங்களா, பாஜக வந்து புடுங்கினாங்களா? அந்த கட்சி கொடிகள் எல்லாம் யார் அப்புறப்படுத்தினதுங்க? அவரே சொல்றாருங்க, ஒளிவு மறைவு இல்லாம ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து பிரமுகர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை மட்டும் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். யார் செஞ்சாங்க? இந்த மாதிரி அவங்களுக்கான அந்த ஒரு மன வலிய அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க கேக்குறீங்க இது வந்து அந்த பக்கம் போயிருவாங்களா அந்த பக்கம் போயிருவாங்களா? விஜய் கட்சியை பத்தி ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விஜய் அவர்களுக்கு அதையும் நேத்து அவர் பேசியிருக்காரு, நடிகன் பின்னாடி போயிடாதீங்கன்னு. ஏன்னா நடிகன் பின்னாடி போறாங்க. நான் இத எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரு எஸ்சி ஓட் பேங்க்ங்கிறது மிகப்பெரிய அளவுல விஜய் பக்கம் சாயுது. அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பெரும்பான்மையான அளவுல, மிக பவர்ஃபுல்லான அளவுல அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு தலித் ஓட் பேங்க், ஒரு தலித் ரசிகர் கூட்டம் இருக்கு. அவங்கெல்லாம் இத்தனை நாள் இங்க பனைமரத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க கஸ்தூரி அதுல அந்த கருத்துக்குமே திருமாவளவன் விளக்கம் கொடுத்துட்டார் இல்லையா? எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேற, நாங்க பார்க்கக்கூடிய அரசியல்ன்றது வேற, நாங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்ன்றது வேற, அதுக்குள்ள யாராலையும் வர முடியாதுன்றாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த வாக்கு அங்க போயிடும் எந்த புள்ளியில சொல்றீங்க? இங்க வந்து எங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் வந்து நேத்து வந்த ஒரு புதிய கட்சி தலைவர் வந்து அதை வசீகரிச்சு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாராச்சும் பேசுவாங்களா? அப்படி ஏதாவது நாங்க வந்து எங்களுடைய அரசியல் அவர் ஏங்க அரசியலை விட்டு போவேன் அப்படிங்கிற வார்த்தை மிரட்டலா இல்ல வெறுப்பின் உச்சமா? இல்ல இது மக்களுக்கான ஒரு களத்துக்குள்ள போவோன்ற அவர் ஏற்கனவே செயல்படுத்தினார் இல்லையா? ஏற்கனவே அவர் வந்து தேர்தல் பாதை வேணான்னு முடிவெடுத்தாரு, எம்எல்ஏ சீட்டை தூக்கி போட்டுட்டு திரும்ப மக்கள் பணிக்குன்னு போனார் இல்லையா? அப்போ எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, மக்கள் பணி தான் முக்கியன்றதானே அவர் திரும்ப சொல்ல வராரு. இல்ல மக்கள் பணி செய்யணும்னாலே கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சீட்டு அதிகமா வேணும். சீட்டு முக்கியம் இல்ல, நாங்க வந்து இயக்கமா மட்டும் இருப்போம் அப்படிங்கிற இடத்துல அவர் இல்ல, அதை அவர் சொல்லவும் இல்ல. அவர் வந்து நான் விட்டுட்டு போறேன்யா அப்படின்னு சொல்றது கூட ஒரு
அந்த ஒரு இதுல ஒரு உணர்ச்சி பெருக்கல அவர் சொன்னதாதான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் பிளாஸ்டிக் சேருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு, டீ பண்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கெல்லாம் நான் பயப்பட்டவன் இல்ல, தரையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு என்னுடைய மக்களோட முன்னேற்றம் வரும் அப்படின்னு பாக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பிருக்கேன் ஜீவாட்ட, நான் போயிட்டு இல்ல கஸ்தூரி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அவங்க சொல்றது திருச்சி மாநாட்டை மையமா வச்சுதான் அவங்க சொல்றாங்க. திருச்சி மாநாட்டுல சொல்றதுன்றது விசிகா கொடிக்கம்பம் கட்டுறாங்களா, கொடி கட்டுறாங்களா, பேனர் வைக்கிறாங்களா, அதை அவிழ்க்கிறாங்க, கிழிச்சு போடுறாங்க அப்படின்னு காவல்துறையை பார்த்து சொல்றாரு. அது மறைமுகமான திமுக ஆட்சியின் மீதான விமர்சனமா பார்க்குது. இன்னொரு புள்ளியில் அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, நாங்க உட்கார்ற இடம் தான் மையமா மாறும், நீங்க சேரை தூக்கி சைடில் கூட வைக்கலாம், ஆனால் நீங்க உட்காருங்க, அங்க உட்கார்ற இடம் தான் மையமா மாறும்ன்றது. இது ஆளுங்கட்சிக்கு திமுக கூட்டணிக்கான ஒரு களமா மாத்துறாங்களே கஸ்தூரி. இல்லைங்க, அது எல்லாமே திருமாவளவனை அந்த கூட்டணியிலிருந்து அகற்றணும்னு நினைக்கிறவங்க தான் சொல்றாரு. டீ பண்ணு குடிச்சிட்டு கூட வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு நக்சல் டோன். அவர் தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிற அவங்க 88 மலைச்சாமி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் தான் பண்ணவர். அவர் தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் அரசியலுக்கே மூப்பனாரோட கூட்டணி வச்சு 99 தான் வர்றாரு அவர். 2001 திமுக கூட்டணி அப்படியே அவங்க மாறி மாறி வைக்கிறாங்க. அப்புறம் 2004 கூட ஜார்ஜ் பெர்னாண்டஸோட கூட்டணி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாகவே ஒரு எம்எல் மூமெண்ட் அரசியலும் தமிழீழ அரசியல், ஈழ ஆறுது தான். இப்போ டிபிஐங்கிற கட்சியை தமிழில் மொழிபெயர்த்தா எப்படி விடுதலை சிறுத்தைகள்னு மாறும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேர் எப்படி இருந்துச்சு? அங்கே விடுதலை புலிகள் பேரை தான் விடுதலை, இன்னும் புலிகளுக்கு பதிலாக சிறுத்தைகள்னு வச்சுக்கிட்டார் அவர். அவர் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியவாதி, ஈழ விடுதலை ஆதரவாளர். கட்சி மலைச்சாமி கட்சி, தலித் பேந்தராசு இந்தியாங்கிறது மகாராஷ்டிரா இந்த ஹிஸ்டரி புரியுது. ஆனா கஸ்தூரி கட்டமைக்க அது அவருடைய அரசியல் ஆழத்தை சொல்றாரு. எனக்கு இந்த திருச்சி மாநாட்டுல பேசின திருச்சி மாநாட்டுல பேசின அந்த உரையினுடைய நீட்சியா பாக்குறப்போ அங்க சேர் சொல்றாரு, நீங்க சேர் எங்க வேணா போடுங்க, நாங்க உட்கார்ற இடம் தான் அந்த அவையினுடைய மையமா மாறும்னு சொல்றதும், இன்னைக்கு எங்களை டீபன் கொடுத்து ஏமாத்திர முடியாதுன்னு சொல்றதுன்றது நேரடியாகவே திமுக டீபன் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு டீபன் கொடுத்து அப்படிங்கிற கான்செப்ட் திருமாவளவன் பலமுறை சொல்லியிருக்காரு. டெல்லியில் உள்ள ஒரு அதிகாரி உட்பட என்னை பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, டெல்லியில் உள்ள அதிகாரி உட்பட என்னை பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அனுசரிச்சிருந்தா திருமாவளவன் ராம்தாஸ் அத்வாலே மாதிரி ஆயிருப்பார், சிராக் பஸ்வான் மாதிரி மத்திய அமைச்சர் ஆயிருப்பார். அவர் அதுக்கு விரும்பலை. அவர்கள் விரும்புவதெல்லாம் திருமாவளவன் இந்த பெரியாருன்னு சொல்கிறத விட்டு தொலையணும். எப்போ பார்த்தாலும் இந்த பெரியாருன்னு சொல்லாத, இடைநிலை ஜாதி அரசியல் பேசாத, ஒற்றுமை வன்னியர் பறையர் ஒற்றுமையை பேசாத, தமிழ் தேசியம்னு பேசாத, திராவிடத்தை திட்டு, பெரியாரை திட்டு. மற்ற தலித் கட்சியெலாம் நாங்கள் சொன்ன மாதிரி சமத்தா இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் பெரியார், திராவிடம், தமிழீழம், தமிழ் தேசியம்னு எங்களுக்கு பிடிக்காத விஷயமா பேசுகிற? ஓப்பனாக பறையர் அரசியல் பேசு, சாதி அரசியல் பேசு, தலித்துன்னு பேசு. எத்தனை தலித் கட்சியை எங்களோட வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருன்னு திருமாவுக்கு நிர்பந்தம் வந்துக்கிட்டே இருக்குது. திருமா அந்த மாதிரி ஆசைகள் காட்டுறாங்க மத்திய அமைச்சர் பதவின்னு. அவரை போய் 2 எம்எல்ஏ 3 எம்பிக்கு அவர் தான் கேட்குறாரு. எவ்வளவோ எனக்கு மத்திய அமைச்சர் பதவி முதற்கொண்டு எனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அமித்ஷா ரெடியாக இருக்காரு, மோடி ரெடியாக இருக்கிறாங்க. தலித் கட்சினா அள்ளிக்கொள்ள பாஜக தயாராக இருக்குது. எப்படியாவது பிசி கட்சியா, பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட்டையும் எஸ்சியா எங்களையும் காமிச்சு பிஜேபி அள்ளிக்கொள்ள காத்து கொண்டு இருக்கு. அதுக்கு திருமாவளவன் பலியாகலை. ஆனால் மற்ற எல்லா தலித் கட்சியும் பலியாயிட்டாங்க. பலியாகாத ஒரே தலித் அமைப்பாக இருக்குது. அதுவும் திமுகவுக்கு அதிகமான ஓட் பேங்க் இதுவரை கலைஞர் ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலித் ஓட்டு அதிகரிச்சிருக்கு. இந்த அளவு கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் தான் தலித்துகளுக்கு ஆதரவு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை இது அபரிதமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால திருமாவளவனை திருப்பி கார்னர் பண்ணுறாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, டீ பண்ணும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா 2 எம்எல்ஏ எம்பி சீட்டும் தேவையில்லை, நான் அதை தாண்டி ஒரு புரட்சிகர வாழ்க்கைக்கே நான் ரெடியாக இருக்க போகிறேன், என்னுடைய லட்சியம் தமிழீழம், தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, இதை நோக்கி நகருகிறேன்னு அவர் பேசுறாரு. தமிழ் தேசியம், தமிழ் ஈழம் லட்சியமா இருந்தா திமுகவுடைய கூட்டணியில இவங்க பாராளுமன்றத்துக்கு போயிருக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா போன எலெக்ஷன்ல திமுக சின்னத்துல, உதயசூரியன் சின்னத்துல அவங்க போட்டியிட்டாங்க. அப்ப எங்க போச்சு தமிழீழ பாசம்? இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் களத்துக்குள்ள திமுக பாஜக எதிர்ப்பை அக்ரெசிவா எதிர்க்கிறதுல விசிகா தானே இருக்குது. ராம்தாஸ் அத்வாலேல இருந்து பல தலித் அமைப்புகள் பாஜகவோட நிலைப்பாடுல இருக்கிறப்போ, அவங்க உறுதியான பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்கிறப்போ திமுக தானே உங்களுக்கு தோதான கூட்டணியா இருக்கும். அப்ப தமிழ் ஏதாவது ஒண்ணுதான் பேச முடியும். திராவிடமாவது பேசணும், இல்ல தமிழ் தேசியமாவது பேச முடியும். ரெண்டுத்தையும் பேசி இங்க அந்த மங்கி பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்முரண். அதுல எப்படி நீங்க ஈழம் நேர்முரண் அவர் தானே முடிவு பண்ணணும். அது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? வரலாறோட போய் நீங்க அவர் திராவிடத்தோட தானே நிக்கிறாரு.
அவர் அதை இல்லங்க, ஏத்துக்கிட்டாரு. ஏதாவது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அரசியல் பிரதிநிதித்துவம் வரட்டும், நம்ம மக்களுக்கான முயற்சியை முதல்ல எடுப்போம். அப்ப நீங்க தமிழக தலித் சமுதாயத்துக்கான ஒரு தலைவரா இருக்கிறீங்களா, இல்ல தமிழ் தேசிய தலைவரா இருக்கிறீங்களா? இதுல ஜீவா அவர்களுக்கு குழப்பம் இருக்கு, அவர்களுக்கு குழப்பம் இல்ல. திருமா அவர்கள் கடந்த பல காணொளிகளா பல இன்டர்வியூஸ்ல பார்த்தாச்சு, அவர் எந்த இடத்திலும் தமிழ் தேசிய பேச்சை எடுக்கிறது இல்ல. ஒரே ஒரு தரம் ஒரு தரம் தலைவர் அவர்களுடைய பேரை எடுக்கிறாரு. தமிழீழம் வேணும்னு பேசியிருக்காரு. தனி தமிழ்நாடு கிடைச்சா சந்தோஷப்படுன்னு பேசியிருக்காரு மேடம். நீங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க, நீங்க தயவு செய்து அவரோட பேச்சை கேளுங்க. சொல்லியிருக்காரு, பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஃபாலோ பண்றேங்க. நான் அங்கதான் ஆரம்பிச்சேன். கஸ்தூரி வரேன். விசிகாவோட ஆபீஸ்ல பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிற தலைவருடைய பிறந்த நாள் அந்த இடத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சோ ஒருத்தர் அதுல இருந்து எப்படி டைல்யூட் ஆனாரு, அதை எப்படி அப்படி திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்றாங்களா மேடம்? திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்றீங்களா? அவரு பேசலாம் இல்ல மேடம், ஒரே ஒரு கேள்வி மேடம். இல்ல மேடம், ஒரே ஒரு கேள்வி. திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுபவர் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்களா? பதிவு செய்யுங்க. பேசிய அளவுக்கு இப்பொழுது அது நீர்த்து போய்விட்டது. அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அரசியலாக இருந்தால் இந்த கூட்டணியில இருந்து பேசவே முடியாது. அவர் அதை டைல்யூட் தான் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா பெரியாரிசத்தை விட அதிகமா இப்போ அம்பேத்கரிசத்தை கையில் எடுத்ததுக்கு கூட அதுதான் காரணம். ஆட்சியில அவருக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. இந்த திமுகவோட ஆட்சியில திமுகவுடைய அந்த ஜோதியில ஐக்கியமாயி அடையாளத்தை இழக்க அவர் விரும்பாததுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அவர் அம்பேத்கர் அவர்களுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் பொதுவெளியில கொடுக்கிறார். இன்னொரு விருந்தினர்கிட்ட போயிட்டு